எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல பஞ்சடா நிறைய வேலை இருக்கு. அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. வேற எதுக்கு திரள்நதி கொள்ளையடிக்கிறது தான். காரை துப்பினாலும் கவலைப்பட மாட்டான் இந்த அண்ணன். எவன்டா இது அண்ணனை இப்படி படுக்க வச்சது? இந்த வீடியோ வேற லெவல் காமெடியா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? விஜயலட்சுமி வந்து கேட்டா சொல்லு. வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. என்னடா அண்ணா மலை கரையில் இருக்காரு. பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபடிக்கப்பால். கமெண்ட் பாருங்க. அரவாய்க்காடு ஆமையன். என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கு. கமெண்ட் பாருங்க. 10 தடவை பார்த்துட்டேன். சூப்பர் காமெடி. இப்போதான் உண்மையை சொல்லி இருக்கான். என்னதான் ஆளுக்கு ஒரு பக்கம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி 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 தளபதி. டிவிக்க 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 டிவி. எவன்டா இந்த எடிட்டரு இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா இது அண்ணன் பேர்ல பட்டாசே வந்துருச்சு. கமெண்ட் பாருங்க. சீமான் புழக்கப்பட்டார், சீமான் வெடிக்கப்பட்டார். எனக்கு 2 சீமான் வாழா வேணும், கிடைக்குமா? பாருங்க மறுபடியும் இங்க ஒருத்தனும் அதே மாதிரி பட்டாசு வச்சிருக்கா. ஆளுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிருவானு போல தெரியுது. சீமான் வெடி, சீமான் வெடி சங்கம். இந்த சிரிப்பு தான் வேற லெவல். ஒரு நாள் அட பாவியலா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கடா. ஃபைனான்ஸ்காரங்கிட்ட ஒரு அம்மா லோன் வாங்கியிருந்தாங்க. அதை எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க தாமா. ஆமா சார், நீங்க தாமா சார் வாங்கினேன். முனேஸ்வரன் யாரு சார்? நீங்க 2 அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பத்த மயன் சார் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. தலைப்பு பாருங்க. மூகாவிடம் காசு வாங்கி மாட்டிய சீமான். குளவச்சந்த ஜகுதோ. சரி, இப்ப பணம் என்னமாச்சு? கமெண்ட்ஸ் பாருங்க. இவனுக்கு எந்த கெட்ட போட்டாலும் பொருத்தமா இருக்கு. டே என்னால சிரிப்ப அடக்க முடியல. திரள்நதி கலெக்ஷன் சீமான். என்னடா இதே அண்ணனை 5 தலை பாம்பு மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. கமெண்ட் பாருங்க. அம்சமா இருக்கு. சீமான் பெட்டி வாங்கியது உண்மையா? பல உண்மைகள் வெளியே வருது. சீமான் கெட்ட வேற லெவல். ஆமை குஞ்சுகள் தலைமறைவோ. எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல்ல. அப்படிதான் கூப்பிடுவாங்க. யூடியூப் ஃபுல்லாவே அப்படிதான் கூப்பிடுவாங்க. கமெண்ட்ஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. அண்ணா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன உங்க ஸ்மைல் அவ்வளவு அழகு. ஆமா, நான் சிரிச்சுட்டே தான் இருக்கேன். காட்டுங்க அங்க கேமரா.
கமெண்ட் பாருங்க. சீமாவல்லி இதுதான் ராணுவ பயிற்சியா? சீமானின் வளர்ச்சி புரிகிறது. எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க. எது? சீமாவளி ஸ்னேகா சூப்பர். இவரது தோழி எங்கே காணவில்லை. அண்ணன் சூப்பரா இருக்காரு இந்த கெட்டப்கே. அதிபரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. நான் சிரிக்க போறேன். இது வரைக்கும் படத்துல வர அண்ணியனை தான் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப ரியல் லைஃப் அண்ணியனை பாருங்க. விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். இப்படி அம்பியா பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அண்ணியனா மாறிடுவாரு. ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்ல லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்ததான் அண்ணா ரிமோவா மாறிடுவாரு. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? நான் கூட ரொமான்டிக்கா ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அதை விட கமெண்ட பாருங்க. இந்த காணொளியை உருவாக்கியவருக்கு கோடி பாராட்டுகள். சில்லறை பயல் சீச்சி மான் ஒரு வாய் வியாபாரி என்பதை ஒரு நிமிட காணொளியில் நிரூபித்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க இந்து ரெபேக்கா வர்கீஸ் தானே பார்த்திருப்பீங்க. இப்ப சைமன் ரெபேக்கா வர்கீஸ் பாருங்க. ஓய் பபுட்டி. என்னடா மூஞ்சி, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. யாரு பார்த்த வேலைடா இது? அட பாவிகளா, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துருச்சுடா. நம்ம சீமானக்கா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அடுத்ததான் அண்ணன் பேய் கதை சொல்றாரு, கேளுங்க. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. டான்ஸ் தான் இதுல ஹைலைட். எங்க அண்ணா ரொம்ப வசதியானவர். ஆனாலும் சுடுகாட்டுல தான் போய் தூங்குவாரு. அங்கதான் படிப்பாரு. அங்க படிச்சுதான் டிகிரி முடிச்சிருக்காரு. ஏன் அண்ணனுக்கு வீட்டுல படுக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லையா? நல்ல வேலை பிணம் எறிகிற வெளிச்சத்துல படிப்பேன்னு சொல்லாம விட்டாரு. இவன் மனசனே கிடையாது. ஆமா, எங்க அண்ணன் பேய் கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்காரு. அடுத்துதான் நம்ம அண்ணன் கராத்தேல சண்டை போட்டிருக்காரு. அந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. யாருப்பா அந்த எடிட்டரு? ரெண்டு பேரும் மூஞ்சியுமே ஒரே மாதிரி இருக்குது. என் மனவலியை போக்க வந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன். தாங்க முடியல. சூப்பர். அண்ணன் சீமான் ரசிகர் நான். ஆனா எனக்கே சிரிப்பு அடக்க முடியல. கோபம் வல்ல. இவ்வளவு பெரிய வீரனின் போட்டியை மீடியா ஏன் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை? அரசியல சின்ன சைமன் மூஞ்சி ரியாக்ஷன் அருமை. அதை விட செபாஸ்டியன் அருமை. அண்ணனுக்கு வாய்தான் மூலதனம். எங்க அப்பாவே நம்பல. நூறு டைம் பார்த்துட்டேன். சார்லி சாப்ளின் காமெடியை பார்த்துட்டு அப்படியே சொல்றான்டா பாவி. அந்த காலத்துல நானும் அர்னால்டு ப்ரூஸ்லி எல்லாம் சண்டை போடுவோம் பாருங்க. அடுத்ததான் சைனீஸ் மாஸ்டர் கதை சொல்றாரு, அதை கேளுங்க. இப்போ நீங்க அடிக்கணும் நினைங்க, அப்ப நான் அடிச்சிருக்கேன். அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர்
மாஸ்டர் உன் வழி சொல்ல அப்படி அவன் சொல்லிட்டு ஏதோ சைஸ பேசுவான் உங்களை நான் வந்து தடுத்து அடிச்சுவேன். நான் தடையவே அடியா போட்டு அடிச்சுவேன். நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சுவேன். அதான் அட்வான்ஸ். நீங்க அடிக்கணும் நினைங்க அப்ப நான் அடிச்சிருவேன். அடிக்க நினைக்கல, அடிக்க வாடான்னு வீரலட்சுமி கணவர் கூப்பிட்டாரு. ஆமை பின்பக்கமா நகர்ந்துருச்சு. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. அடிக்கணும்னு நினைக்கும் போதே அடிச்சிருவாரு ஒண்ணுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க நண்பா, மனக்கவலை குறைகிறது. ஓடுவதில் வல்லது மான், அந்த பெல்ட்டியில் வல்லது சீமான். போதி தர்மர் இல்ல போதை தர்மர். மான் கராத்தே, சீமான் கராத்தே.